2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். அந்த கடைசி வசனத்தை மறுபடியும் ஒரு வசை வாசித்து விடுவோம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே விரும்பி எதிர்பார்ப்பது மனம் திரும்பினீங்களா, ஞானஸ்நானம் பெற்றீங்களா? இந்த கேள்விக்கு பிறகு அபிஷேகம் பெற்றீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேட்குற ஒரு வழக்கம் உண்டு. அப்படித்தானே? அப்படி ஆமாம். நான் பார்த்தீங்கன்னா சோத்திரம் இந்த ஐபிடி இந்தியன் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது சிவில் ஏரோட்ராம் எனக்கு இந்த அழைப்பு பெற்று நான் அங்கே என்னை அனுப்பின அந்த அம்மா அங்கே போனபோது மிஷினரிகளாக வந்த அதில் ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை யார்கிட்டையும் கேட்பார். பிரதர் அந்தோணி சாமின்னு சொல்லி தஞ்சாவூர்லேருந்து வந்தவர். நீங்கள் மனம் திரும்பியிருக்கிறீங்களா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அவரை இந்த வார்த்தையை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா அப்படிம்பார். அப்படி அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அங்கே வாங்க, முன்னால் சீட் இருக்குது, வாங்க, நாலு சீட் இருக்குது. அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அப்போது இன்றைக்கு வலியுறுத்தப்படக்கூடியதான இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி சபையில் நல்லா அபிஷேகம் வந்துச்சு, நல்லா கறந்துட்டுனோம், கீழே விழுந்தேன், எந்திரிச்சேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் சொல்லப்பட்டாலும் சோத்திரம், அபிஷேகம் என்பது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தரக்கூடியதான ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம். அது அதாவது இந்த பூமியில் சுத்தப்படுத்துகிறதான தொழிலாளர்கள் முதற்கொண்டு மேலே ராஜரீகம் பண்ணக்கூடியதான மேல் மட்டத்தில் இருக்கிறதான அந்த அதிகாரிகள், ராஜாக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தேவை அபிஷேகம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் மாத்திரம் அவங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார்னா, இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கொடுக்கிறதான உன்னதமான ஒரு பலன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இப்போ இந்த புரிஞ்சிருந்துன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆமேன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சொல்ல தெரியலைன்னா நான் உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி என்ன செய்யணும்? தூக்கி சொல்ல வைக்கணும். அது நல்லா இல்லை. அப்போது ஒவ்வொரு விசேஷ பிரசங்கியார் வரும்போது ஒரு புதிய அபிஷேகம், ஒவ்வொரு விசேஷ பிரசங்கியார் வரும்போது ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு கிடைக்கணும். இப்படியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்த்து கொண்டிருப்பது அது பார்த்தீங்கன்னாக்க நல்லதல்ல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக தெளிவாக சொல்லிட்டாரு, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை யாரெல்லாம் வாஞ்சையோடு இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்க உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் இந்த மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய ஆவி நம்மோட ஒட்டிக்கொள்ளும். அவருடைய ஆவி நம்மோட ஒட்டிக்கொள்ளும். அப்போது இந்த ஆவி ஒட்டிக்கொண்டா அவன் செய்யக்கூடியதான முதல் காரியம் பாருங்கள், ஆண்டவர் அவனை அறியாமல் பார்த்தீங்கன்னா தொழுது கொள்வது. என்னது? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தொழுகை இருந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த 32வது வசனத்தில்
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ. அது இன்பார்ன் நேச்சர். இந்த ஆவி வந்துட்டாவே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது பிறக்கும் போதே வந்து ஒட்டிக்கிட்டு அது மாற வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், அவர் அறியாமல் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அந்த அறிவு தானாக என்ன செஞ்சிடும், தொழுகைங்கிறது வந்து தானாகவே வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வராதே போகணும் அப்படிங்கிற வாஞ்சையை கொடுத்துருவார். வேதத்தை படிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு நம்மளே அறியாமல் ஆண்டவரே என்னது அந்த ஒரு உணர்வு வந்துடும், அவன் நான் இப்படி தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபத்தில் உட்காரும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும், தானாகவே தெரியும், நீ வந்து பச்சைனாக்க நீ பண்ணினது சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உறுத்துதல் வரும்போது, ஆமேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இப்படி நீங்கள் சொல்ல 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 இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு கிளியரன்ஸ் என்னது கிடைக்கும், என்னது கிடைக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கோபப்பட்ட அந்த சூழ்நிலையிலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த சின்ன சின்ன காரியங்களில் வீட்டுக்குள்ளே வந்த சண்டை, பக்கத்தில் உள்ள சண்டை, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறோமோ, இந்த ரட்சிக்கப்பட்டவன் தானே அங்கே பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன கோபம் ஓங்கி கண்மலையை அடித்ததுனால அவன் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சத்துரு போராடுகிறான் இல்லையா. அப்படின்னா அவரை விட நம்ம பெரிய நீதிமானா நீங்கள் நினச்சி பாருங்கள். மோசையை விட நம்ம பெரிய நீதிமானா? அதை சொல்கிறாரு ஒளிஞ்சு போன ஊழியங்கிறாரு. அதை விட பெரிய ஊழியத்தை உன் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் கையில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், என் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும், இப்போ சர்ச்சை சீயோன் பர்வதம்னு வச்சுக்குவோம். இந்த சர்ச்சை எதுக்கு அடையாளமாக வச்சுக்குவோம்? சீயோன் பர்வதம். இந்த இடத்துல ராஜா அவர் வந்து நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல அவருடைய அலுவலகத்தில் அவருடைய ஆஃபீஸில் இங்கே இருக்கிறார்னு வச்சுக்கிறோமே. கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும், எருசலேம் ஆகிய நீங்கள் தானே எருசலேம், அல்லேலூயா, எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கரந்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் ரட்சிப்பை நல்ல கவனிங்க. சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இந்த மேன்மையை குறித்து போன வாரத்தில் நல்ல ஒரு எத்தனை பாயிண்ட் சொன்னாங்க? அழைப்புல மேன்மை, அப்புறம் உழைப்புல மேன்மை, அப்புறம் அப்புறம் மறந்துட்டீங்க. அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் எழுதி வச்சதுனால சொல்கிறீங்க கரெக்டாக, அதாவது எழுதி வச்சுருக்கிறீங்களே இல்லையா. அழைப்புல மேன்மை, அப்புறம் பெருக்கத்தில் மேன்மை, உழைப்பில் மேன்மை, தரிசனத்தில் மேன்மை. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நல்ல கவனிங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை மற்றவங்க சொல்லும்போது அதில் ஒரு மேன்மையை நம்ம அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்கள் ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆராதிக்கிறதான இந்த ஆராதனையில் ஒரு மேன்மை இருக்கணும். நாம் பின்பற்றுகிறதான இந்த ஆண்டவரை குறித்ததான ஒரு மேன்மை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த எபிரேய புருஷர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமே ஆனால், தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி விளக்கி விட்டு நான் முடிக்க போகிறேன். 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம், பக்கம் 10:33. ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, மறுபடியும் வாசிக்க சத்தமா.
எந்த ஜாதியானும் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. நம்ம சபையில் ஆவிக்குரிய நண்பர்கள் என்று சொல்லி சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? உங்களோட சேர்ந்து 2 பேர் 3 பேர் செபிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள உண்டா? உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள். இம்மானுவேல் அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து செபிக்கிறாங்க. கரந்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். உங்கள் அண்ணன் உண்மையாகவே ஆவிக்குரிய நண்பருங்கிறாரு. உண்மையாகவே அதை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களா? ஆமென். கை தூக்க மாட்டேங்கிறாரு ஐயா. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அவர் கை தூக்க நாளையிலூயா தானாடாட்டாலும் தன்னுடைய சதை ஆடுதுங்கிற மாதிரி அவர் ஒன்றுன்னா அவர் ஜெயிப்பார் உண்மையாகவே. சரி, இந்த பக்கம் உடைய ஆவிக்குரிய நண்பர்னு சொல்லக்கூடியதானே எம்மா சிரிக்கிறீங்க? உங்கள் கொழுந்தியாவோட ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? அவங்க இப்படி போனால் நான் இப்படி போகிறேன், அப்படி போகிறீங்களா? இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்? 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த குடும்பத்தில் மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். ஓ, நீங்களும் வந்திருக்கிறீங்களா? சரி, மகள் 3 பேரும் 3 டைமென்ஷன். சரியா? இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கறது கஷ்டம்னு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக இப்படி ஆவிக்குரிய நட்பு, ஆவிக்குரிய நட்பு. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னாக்க தங்க சிலையை என்ன செய்யலை? வணங்கலை. தங்க சிலையை வணங்கலை. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு அடிமைகளாக கைதிகளாகத்தான் வந்தாங்க. ஆனால் இவங்களுடைய அழகு, அறிவு, இவருடைய திறமைகளை எல்லாம் பார்த்து ராஜா இவங்களுக்கு பதவிகளை கொடுக்குறாரு. ஆனால் இவருடைய சுய காரியத்தை அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறார். இந்த சிலையை என்ன செய்யணும்? இவங்க தங்களுடைய பதவிக்கு இவ்வளவு பெரிய தேசத்தில் பதவி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம்? படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்யலை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராங்க. இப்போ எனக்கு ஒரு, அதாவது இந்த நெருப்பில் இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா கட்டி கொண்டு போனவன் செத்து போயிட்டான். அப்போ கூட இவங்களுடைய மனது எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த எரிகிற நெருப்பை பார்க்கல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு சபையில் இப்படியெல்லாம் பேசுவதற்கு எளிது. ஆனால் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும்னா இதற்காக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி உங்களுடைய வீடு தான். இங்கேருந்து நம்ம கேட்டுட்டு போகிறோம். அனுதினமும் வேத வாசிப்பு, அனுதினமும் ஜெபம், அனுதினமும் ஐக்கியம், அனுதினமும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடியதான. யோபு தினமும் தானே தொழுது கொண்டார். அதிகாலையில் தினமும் அவர் என்ன செஞ்சார்? அதனால தான் ஆண்டவர் சொன்ன உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சர்டிஃபிகேட் இந்த 4 காரியத்தை சொல்கிறாரு. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு இந்த அனுபவம் வந்துடுது. ரட்சிப்புன்னு வரும்போது, ரட்சிப்பு உள்ள வரும்போது என்ன செய்யுது? இது காலையில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். சரி, காலையில் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலைனாலும் சாயந்தரத்துக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும், குடும்பமாக ஜெபிக்கணும். காலையில் முடியல, சாயந்தரமாவது ஜெபிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், பைபிளை வாசி. இப்படிப்பட்டதான இந்த நல்ல அனுபவங்கள் இந்த விரைய புருஷர்களுக்குள்ள அவங்க தாய் தகப்பன் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போதே அவங்களுக்குள்ள இருந்ததுனால அடிமைகளாக அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் பாபிலோனிலையும் என்ன செய்வாங்க? அவருடைய சித்தத்தை செய்யத்தான் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து உண்மையாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், ரட்சித்தது உண்மையானால், இந்த நம்ம வாசித்தோமே யோவேல் தீர்க்கதரிசியில், அவன் கண்டிப்பாக தொழுகை அவனுடைய வாழ்க்கையில் என்னது தானாக இயற்கையாகவே வந்துடும். அப்போ அந்த தொழுகை உங்களுக்குள்ளே உண்மையாக இருந்தாச்சா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடையாளம்.
உங்களுக்குள்ள அந்த தனிப்பட்ட அந்த ஆராதனை என்ன செய்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களை அந்த பாபிலோனுக்கு போனாலும் இவங்களுடைய அந்த ஒரு மனதின் ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் இவங்க 3 பேரும் ஒரு மனதோடு ஜெபித்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த நெருப்புக்கு காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் வரும்னு தான் வேதம் சொல்லுது. ஆண்டு சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சொல்லுங்க, உபத்திரவம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணுமா? திடன் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்ததை போல நீங்களும் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன். ஏன்? நமக்குள்ள இருக்கிறதான ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய ஜெயத்தை பிரதிபலிக்கிறதான ஒரு மாற்று பிம்பமாகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போது இங்கே இவங்களை குறித்து இந்த இந்த இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த அந்த பாபிலோன் அரசன் நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள போல இப்போ நினச்சிக்கோமே, இந்த நேபுகாத் நேச்சாரை போல அவரும் சீக்கிரமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லுவதற்கு. அல்லேலூயா. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை நெருப்பில் போட்டாச்சு. ஆனால் கட்டி கொண்டு போனவன் சுருங்கி போயிட்டான், அவன் ஒன்றுமே தெரியல. ஆனால் இவங்க கட்டவிழ்க்கப்பட்டு 3 + 1 4. 3 + 1 4. என்னப்பா 3 பேர்த்து போட்டோம், ஆனால் 4வது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேவ ஆமேன் பிள்ளையை போல காணப்படுகிறாரே. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆமேன். இந்த நம்ம வாழ்க்கையை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம மறைஞ்சு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லா கண்களுக்கு முன்பாக எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 இப்போ ராஜா தண்டனை கொடுத்த ராஜா பார்க்கிறார், என்னை விட இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்குதுங்கிறத என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க நிரூபித்து காட்டிட்டாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவருக்கு அந்த அந்த அவர் ஸ்தோத்திரம் சொல்கிறார். என்னது? எந்த நாவு பாருங்க, அறியாத நாவுகள் துதிப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அபிஷேகம். இதுதான் அபிஷேகம். அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு மனுஷனையும் அவருடைய நாமத்தை சொல்ல வைக்கிறது. இங்கே அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, தங்களுடைய தேவனை தவிர. நம்ம சொல்லணும் என் தேவன். எப்படி? என் தேவன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு எவ்வளோ ஒரு அந்த உறவு இருந்தாத்தான், இந்த தொழுகை இருந்தாத்தான், அந்த உணர்வு இருந்தாத்தான் இப்படி சொல்ல வைக்கும். இப்படி சொல்ல வைக்கும். ஸ்தோத்திரம். எனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க சகோதரர் ரட்சிக்கப்பட்டார் அல்லது சகோதரி ரட்சிக்கப்பட்டார். அவங்களுடைய தாகமெல்லாம் காலையில் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் குடும்பமாக போய் ஆராதிக்கணும் ஆண்டவரே, நான் குடும்பமாக போய் ஆராதிக்கணும் ஆண்டவரே, எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் குடும்பமாக போகணும் ஆண்டவரே. இந்த கண்ணீரின் ஜெபம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? இருந்துக்கிட்டே இருக்கணும். என் மகனோடு, என் மகளோடு, என் சொந்த பந்தங்களோடு ஆண்டவரே நான் ஆராதிக்கணும். இந்த கொர்நேலி வந்து பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேலனா? கொர்நேலி இஸ்ரவேலனா? இல்லையே. கர்த்தர் அறியாத ஒரு புறஜாதி மனுஷன். என்ன புறஜாதி மனுஷன்? ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அவர் உண்மையாக ஜெபம் பண்ணார், உண்மையாக காணிக்க கொடுத்தாரு, உண்மையாக ஃபுல் நைட் ப்ரேயர் பண்ணார். குடும்பத்தோடு கூட. என்னது? குடும்பத்தோடு கூட தான தர்மமும் பண்ணினார், தசமமாகவும் கொடுத்தாரு. இப்படி எல்லாமே பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க
பரலோகத்தின் செய்தி என்ன வருது? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. என்னது? உன்னுடைய தான தர்மம் ஜெபம் எல்லாம் என்ன செய்யுது? உன்னுடைய ஃபேமிலி ப்ரேயர் எல்லாமே பரலோகத்தை என்ன செஞ்சிருச்சு? அசைச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதம் 1ஆம் தேதி நமக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், அப்படித்தானே? இப்படி ஒரு சின்ன கூட்டத்தோடு செலிப்ரேட் பண்ணலான்னு நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சிஸ்டர், நீங்கள் மட்டும் வர்றே போகிறீங்களா? பெரிய கூட்டத்தோடு வரணும். அல்லேலூயா, ஆமென். பெரிய கூட்டத்தோடு உங்களோடு கூட, ஆமென். பிரதரும் அதுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்துருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டிகளையெல்லாம் கொண்டு வந்து காட்டணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் மக்களோடு என்ன செய்யணும்? வரமாட்டாங்க. அபிஷேகம் இருந்தால் அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் இந்த அபிஷேகம் இதெல்லாம் செய்ய வைக்கும். பாருங்கள், இந்த அபிஷேகம் இவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சு சாகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ட்டாங்க. முதலாவது அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஆராதனை நான் என் ஆண்டவரை மாத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் எங்களை சுட்டெரிச்சாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். ஒரு வேளை அப்படி எங்களை காப்பாற்றலைனாலும் மனசார தெரிஞ்சிருந்தால் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத ராஜாவே உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னாக்க உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில், சேவித்து பணிகிறவனுடைய வாழ்க்கையில் மாய்மாலங்களுக்கு அவன் இடம் கொடுக்க முடியாது. மாய்மாலத்துக்கு இடம் கொடுக்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆண்டவர் நிச்சயமாக வேறு விரித்து காட்டுவார். நமக்கு தான் பர்சனல் ப்ரேயரே இல்லையே, குடும்ப ஜெபமே இல்லையே, உண்மையான தொழுகை இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம இப்படி செய்ய முடியும்? வராது. அப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, ஆமேன். தேவனை சேவித்து பணிதல். சொல்லுங்க, சேவித்து பணிதல். இதைத்தான் பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? இத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரே நம்முடைய முற்பிதா, நம்முடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு சொன்னதை இந்த ஏழை அடியேன், இந்த சின்ன கோத்திரத்தில் உள்ள என்ன கொண்டு ஆண்டவர் இந்த நிலங்களையெல்லாம் பங்கிட்டு, கோத்திரங்களெல்லாம் பங்கிட்டு இப்படி சொன்னதா அப்படியே நிறைவேற்றியிருக்கிறாரே. சொன்னதை செய்கிற தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை அப்படின்னு யாருக்கு சொன்னார்? யாக்கோபுக்கு சொன்னார். நாம் எல்லாரும் யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற ஜனம். அல்லேலூயா. அவனை யார் வேணாலும் எத்தனை ஏமாற்றுக்காரன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா, நான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி நிற்க வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை. அல்லேலூயா, அவருடைய கிருபை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இவ்வளவு பெரிய கடின உழைப்பாளி பாருங்கள்ல. ஆண்டவர் அவனை வெறுக்கவே கிடையாது. அவனை பாருங்க, நமக்கு முன்மாதிரியை வச்சு யாக்கோபின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. அவர் எப்பவுமே நம்ம துணையா இருக்கிறார். யாருக்கு? ஜெபம், வேத வாசிப்பு. அல்லேலூயா. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். உண்மையாக ஜெபிக்கிறவர்களுக்கு, தொழுது கொள்கிறவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசிட்டு அன்னைக்கே கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சையோடு கேட்கிறவர்களுக்கு. அப்போது இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னாக்க ஆமேன், சேவித்து பணிய வைக்கிறது. அடுத்து அவரையே நம்பி இருக்க வைக்கிறது. எபுகாத் நேச்சார் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் இவங்க 3 பேரும் யாரை மட்டும் நம்பினாங்க? உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நிச்சயமாகவே முடிவுண்டு ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமே. ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த விடுதலையை தந்தே தீருவார், எனக்கு இந்த காரியத்தை செய்தே தீருவார். அல்லேலூயா. உண்மையாக தொழுது கொள்கிறவங்க அவங்களுக்காக பரலோகம் பார்த்தீங்கன்னாக்க வேலை செஞ்சிட்டே இருக்குது. அது சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அல்லேலூயா. செய்து முடிப்பார். அவர் சொல்றாரு பாருங்க, அவரையே நம்பி இருந்தாங்க, ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள். மதர் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வேறு எந்த பாலை குடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, குடிக்காது. என்னது குடிக்காது. அந்த உன்னதமான அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ளதான அப்படி ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை உண்மையாக படித்து இதில் வந்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை மனதார ருசித்து பார்த்தவன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பர்சனலாக பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் அபிஷேகம், இதுதான் அபிஷேகம். நீங்கள் நல்லா ஆடுங்க பாடுங்க, நான் அதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இந்த செயலில் காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அப்போது கர்த்தர் அந்த சங்கீதத்தில் பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க? அப்போ பாக்கியவான்கள் எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் காலையில் ஆராதனை பண்ணுவேன், காலையில் ஆராதனை பண்ணுவேன். இங்கே கைதட்டுறது ஈஸியாக, ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தனி ஜெபம். கிட்சன் நைட்டு ஜெபம் பண்ணிங்களா 2 பேரும்? அல்லேலூயா. ஆமேன். நான் கிட்சன் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தது, ஜெபத்துக்கு வாப்பா வாப்பான்னு. ஆமேன். செல்டனுக்கு போக வேண்டிய நேரம் கால் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், இவர் பண்ணுவார், இவர் எடுக்கலை. ஆனால் கிட்சனை சொன்ன உடனே நான் பண்ணுறேன்ட்டார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இந்த முறை நான் ஃபோன் அடிக்கும்போது எல்லாருமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க, எக்ஸப்ட் யூ. அல்லேலூயா. எல்லாருமே இந்த சாட் போடும்போது பார்த்தீங்கன்னாக்க உடனே ஃபோன் அடித்தா உடனே எடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கும். பல அலுவலாக இருக்கீங்க, அது வேறு, சரிங்களா? இந்த நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையில் வரைக்கும் எல்லோரும் நான் பேர் கொடுத்துறேன்னு சொல்லி வாஞ்சையாக இந்த ஜெபத்தில் பேர் கொடுத்தீங்க, அதற்காக நான் கர்த்தரை சொல்லிக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் தனிப்பட்ட சூழ்நிலையில் கைதட்டி பாட்டு பாடுறதுங்கிறது அபிஷேகம் இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி பாஸ்டர் சொன்னார்ல 1 மணி நேரம், இப்போது 7 மணிக்கு ஆரம்பித்தோம், கண்ண மூடி ஜோமணி பார்த்தீங்க இப்போ தான் 7:05 ஆகிருக்கும். எப்படி இப்படி எத்தனை முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க? எத்தனை முறை? இந்த டைம் 10 நிமிஷத்துக்கு முன்னால் வருவோம், 10 நிமிஷத்துக்கு பின்னால் வருவோம், அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் பின்னால். ஏன்னா அடுத்த டைம் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மறந்துருப்பாங்க. இந்த அபிஷேகம் இருந்தால் நான் முடிக்கிறேன், நான் அடுத்து நான் கன்வியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். ஸ்தோத்திரம். அபிஷேகம் வந்துட்டா அது நுகத்தை என்ன செய்யும்? முறிக்கும், நுகத்தை முறிக்கும். அப்போது இந்த அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணும்போது அந்த 1 மணி நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது, கணக்கு இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாள் முழுதும் என்ன செய்யுது? 7 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார வைக்குது, 24 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார வைக்குது, 14 நாள் ஃபாஸ்டிங் போட வைக்குது, 21 நாள் ஃபாஸ்டிங் போட வைக்குது, 40 days வைக்குவது. அது அவங்களுடைய அந்த உள்ளத்தின் இருக்கிறதான அந்த வாஞ்சை. அல்லேலூயா. இப்போது இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி போட்டுச்சு. ராஜாவின் கட்டளையே, ராஜாவின் கோர்ட்டு உத்தரவு, ஜட்ஜு, அதைவே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? தள்ளி விட்டுருச்சு. அது நீங்கள் வேணால் போடுங்க,
நான் என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆவியையும், இந்த சரீரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்குவீங்க, ஆனால் என்னுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் உத்தரவாதம் உள்ள என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அல்லேலூயா. சரீரத்தை கொல்லுகிற மனுஷனுக்கு பயப்படாத. நான் அதை ஒப்பு கொடுத்துட்டேன். எல்லா சீஷர்களும் ஆமீன் கொடூரமான முறையில் தானே கொல்லப்பட்டாங்க, இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஆமீன். ஆண்டவருக்கு சித்தம் அப்படி நடந்து விட்டது. அல்லேலூயா. இந்த கட்டளையை அவர்கள் ஒதுக்கி தள்ளுவதற்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்ததான நல்ல தொழுகை, நல்ல ஆவிக்குரிய வரங்கள், அந்த அபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரியை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், எல்லாரும் சொல்லுங்கள் சரீரங்களை, சொல்லுங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால். சில நேரங்களில் பாருங்கள், இந்த சரீரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒத்து வராது. சரீரம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முடியல அப்படின்ட்டு என்ன செய்வோம், கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவோம். அப்படி தானே, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவோம். நம்ம இந்த பிரதர் வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சுகர் இருக்குது, ஆனால் நான் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் போய் பார்த்தேன்னா சுகர் ஏறல. ஏன்னா நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சுகர் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை. இன்னும் ஒன்றும் செய்யலை. நீங்கள் சாப்பிட்டே ஆராதனைக்கு வாங்க. அல்லேலூயா. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுவதுங்க, உங்களுடைய தொழுகை, உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இருக்குமே ஆனால் இந்த சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு நடக்கிறது என்னங்கிறது நீங்கள் வந்து தீர்மானிக்க மாட்டேங்க, அது கர்த்தர் தீர்மானிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஏன் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நிறைய பேர்த்த பார்க்க முடியறதில்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னாலெல்லாம் ஒரு வேளையெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னாலையெல்லாம் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் சில நேரங்களில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து செபிக்கணுங்கிறது விரும்புகிறாங்க. நம்ம எல்லாருமே செபிக்கணுங்கிறது விரும்புகிறாங்க. தேசத்தை அசைப்பதற்கு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணுங்கிற பிள்ளைங்க எத்தனை நேரம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க. எப்படி நல்ல வேலை வேணும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைங்க பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு வேலை காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், 7, 8, 9, 10, 11, 12, 6 மணி நேரமாக 6 மணி நேரம் ஒரு ஆஃப் டே ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். இப்படி ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. எல்லாம் அந்த தேசத்தில் நல்ல உன்னதமான நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தானே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். வச்சு பாருங்கள், இந்த சரீரத்தை ஒப்பு கொடுப்பதற்கு அதுக்கும் அபிஷேகம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரத்தை தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு, தேவ சித்தத்தை கட்டி எழுப்புவதற்கு அல்லேலூயா என்ன வேணும், என்ன வேணும், அபிஷேகம் வேணும். சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு சாங்க. இப்படி ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதன் இருக்கிறாருங்கிறத மறந்து போகாதீங்க. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்திருக்கிறதானவங்களை தம்முடைய தூதர்களை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், கையெழுத்து சொல்லுங்கள், நமக்கு ஒரு தூதன் உண்டு. அல்லேலூயா. அந்த தூதனை அனுப்புவார். இந்த 3 பேருக்கும் தூதர்களை அனுப்பினார். அல்லேலூயா. விசேஷமாக ஸ்பெஷலாக காபிரியேல் தூதனுடைய ஒரு மகிமையான ஸ்பெஷல் தூதன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நெருப்புக்குள்ளே இறங்கிட்டார். அல்லேலூயா. இதை நேபுகாத்நேச்சாருடைய கண்ணு பார்த்தது. நேபுகாத்நேச்சாருடைய கண்ணு பார்த்தது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆதலால் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தம்முடைய தாசரை விடுவித்தார். நமக்கு விடுதலை நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாலே உண்டு. அல்லேலூயா. விடுதலை வேணுமா வேண்டாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா வேண்டாமா? சொல்லுங்கள், விடுதலை வேணுமா வேண்டாமா? ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டு போகிற நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையே இல்லாமல் இப்படியே போயிட்டே இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்? அல்லேலூயா.
அப்படின்னா உண்மையான ரட்சிப்பு இல்லை, உண்மையான தொழுகை இல்லை, உண்மையாக அவரை நம்புவதில்லை. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமேன். தங்களுடைய ஆமேன் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து படியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை சொல்லி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பினார். பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு இந்த நேரத்தில் வந்து அதிகமாக ஜெபிக்கிறவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஆமேன். ஆபிரகாம் அவருடைய ஜெபத்துக்கு ஏற்றபடி ஒரு எலியேசரை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமேன். அந்த எலியேசரே அப்படி வேலைக்காரனே அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா அப்போ ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? அல்லேலூயா. நீங்கள் செயல்படுங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்காக ஒரு எலியேசரை அனுப்புவார். உங்கள் பிள்ளைகளுக்காக நமக்காக ஒரு எலியேசரை என்ன செய்வார்? அனுப்புவார். கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்கள், நன்மையானதை தருகிற தேவன். சொல்லுங்கள், நன்மையானதை தருகிற தேவன். ஸ்தோத்திரம். அந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அவருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் இந்த செய்த காரியத்தின் நிமித்தம் அவர் சொல்கிறார், ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எல்லாரும் வாசிப்போமா, எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய், எல்லாரும் சேர்ந்து படிப்போமா, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் மேன்மையாக வைப்பாராக. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை மேன்மையாக வைக்கும். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தில், இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற இதே சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 28 32 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது, ஆமேன், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் தானியேல் 6:25 பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் முடியிருக்கிற நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார்? உயிர்த்தெழுந்து வந்த அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு சமாதானம். ஞானஸ்நானம் பெறாதவங்கெல்லாம் கையை வச்சு காட்டுங்க. இங்கே வந்திருக்கிறது ஞானஸ்நானம் பெறல. ஆமேன். ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவங்க கையை வச்சு காட்டுங்க. ஆமேன். நல்ல கை வைக்கிறீங்க. அல்லேலூயா. இவங்க 4 பேர் எந்திரிங்க. சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே கல்லூரியில் படிக்கிறீங்க. சோத்திரம். நீங்கள் இந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ரோஹித் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? சச்சின், உங்கள் பேரவே மறந்துட்டேன். ஆமென். சோத்திரம். ராணி சிஸ்டர், உங்கள் மகனை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமேன். சோத்திரம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமேன். இந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இவங்களுக்கு இருக்கிறதான் இந்த சமாதானம் உங்களுக்கும் பெருக கிடவுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உண்மையான இந்த மாத கடைசிக்குள்ளே நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காட் பிளஸ் யூ. உட்காருங்க. ஆமீன். அப்போது உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சமாதானங்கிறார். இந்த வார்த்தையை பாருங்க. இந்த ராஜா சொல்றாரு, தன்னுடைய வாயிலிருந்து என்ன சொல்றாரு? ஆமீன். உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் பெருக கடவுது. எனக்கு சமாதானம். ஆமீன். எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும் தெரியுமா? ஆமீன். சிங்க கெபியில் போட்டாச்சு. சிங்க கெபியில் போட்டாச்சு. இந்த சிங்க கெபியில் போட்ட இந்த மனுஷனை சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஆமேன். இந்த தீ நடுவே நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் என்னது? ஆமேன். நம்ம எரிந்து போக மாட்டோம்.
அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனால் நம்ம என்னைக்காவது நடக்கும்படி ஆண்டவர் சூழ்நிலையை அனுமதிச்சாரா அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கே அனுமதிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கே அனுமதிக்கிறார். இங்கே அனுமதித்ததான இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் ஆமேன் இவருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டுடைய நாமத்தை மட்டும் நம்பி இருக்குது. இந்த ராஜாவுடைய கட்டளை இங்கேயும் அப்படிதான். ராஜாவை தவிர வேற யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த தானியேல் அவர் எப்போ ஜெபிக்கிறது போல அவர் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை வேலை ஜெபம் பண்ணார்? மாறாமல் ஜெபம் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சினர்ஜிக் அமைச்சர், ரொம்ப பிஸியான அமைச்சர்னு சொல்லப்படுது. ஆனால் இத்தனை வேலைக்குள்ளேயும் அவருடைய ஜெபம் மாறவே இல்லை. ஜெபம் மாறவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். இந்த ராஜாவுக்கு பிரியமானவராக இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியல. நாம் நம்புகிற மனுஷர்கள் கைவிடுவார்கள், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனாலும் நீர் ஒருபோதும் கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. இப்போ இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படிப்பட்ட யாரெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் வந்திருக்கிறது உண்மையானால் ஆமேன், உலகத்துள்ள மனுஷனுடைய வாயை திறந்து சொல்ல வைப்பார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். சமாதானம் பெருக கடவுள், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போ அவர் சொல்றாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எப்படி? ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த கஷ்டத்தை கடந்து வந்தவங்களுக்கு தான் கஷ்டத்தினுடைய அருமை தெரியும். எனவே இப்பொழுது நம்ம பார்க்கிறதான தேசத்தில் தானே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் வருகிறது என்பது பார்த்தீங்கன்னாக்க உறுதியாக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா, உறுதியாக்கப்பட்ட ஒன்று. அப்போ இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவருடைய ஆவி இந்த எபிரேய புருஷனுக்குள்ளே இருந்தபடியினால அது ஒவ்வொரு நாளும் செபித்து 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 பழகி போச்சு. செபித்து செபித்து பழகி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தை யாராலும் தடை பண்ண முடியலை. ராஜாவால் தடை பண்ண முடியல, ஆமீன், கட்டளையினால் தடை பண்ண முடியலை. மதமாற்ற தடை சட்டம் போட்டாலும் ஆமீன் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த தடை பண்ணாலும் ஜனங்கள் கூடுகிறதான ஆராதனைக்கு கூடுகிறதான மக்களின் கூட்டம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஆண்டவரை அறிக்கை பண்ண வேண்டும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்க ராஜாவே தீர்மானம் பண்ணி அவர் சொல்கிறது, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் நான் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவாதிபதியை நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த ஜீவன் இருக்கு வரைக்கும் யாரை துதித்து கொண்டிருக்கணும்? அவன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக. இப்போ இயேசு தனக்காக வாழலை, இயேசுவும் தனக்காய் வாழாமல். இந்த பாட்டை எழுதின நம்ம ஊருக்காரர், இந்த பக்கத்தில் உள்ளவர் தான். அல்லேலூயா. சிறுவல்லூர்லேருந்து போன ஒரு பெரிய பாஸ்டர் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேர் என்ன? செல்வகுமார். அவருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக கரங்களை வத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல பாடல்கள் எல்லாம் எழுதி சபைக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பாரத பிரதமர் சொல்லும்படி. அல்லேலூயா. எந்தெந்த மாநிலத்தில்
கர்த்தருக்கு விரோதமாக ஆமீன் எழும்புகிறார்களோ அவங்களெல்லாம் சொல்லும்படியான ஒரு கிரியைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படி இந்த கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ IAS அதிகாரிகள் ஆண்டவரே, IPS அதிகாரிகள் ஆண்டவரே, IFS அதிகாரிகள் ஆண்டவரே மறைந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க மறைந்திருக்கக்கூடாது, வெளிச்சத்துக்கு வரணும் ஆண்டவரே, வெளிச்சத்துக்கு வரணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்துவதற்கு நல்ல நீதிபதிகளாக, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய பெரிய பதவிகளிலே அவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆண்டவரே வரப்போறதுக்காக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்டதான தானியேல்களை எழுப்பினதுக்காக, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கர்த்தாவை எழுப்பினதுக்காக, எங்களை எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நிலைத்திருக்கிறவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், அவர் என்றென்றைக்கும், அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் ராஜ்யம். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம் சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இந்த கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். இந்த சீயோனில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும், இந்த எருசலேமில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ரட்சிப்பை இந்த மாதத்தில் நாம் அறுவடை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கையொட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, ரட்சிப்பை அறுவடை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் உண்மையாகவே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மையானவர். உங்களுடைய தகப்பன் பரலோகத்துக்கு வரணும், தாய் வரணும், சகோதரர்கள் வரணும். இப்படிப்பட்ட ஒரு பாரம் உங்களுக்குள்ள வரும். இல்லை என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோதுமைக்கு முன்னால் பதர் எப்படி போகுதோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு வந்தார், இப்போ என்ன இவர் இப்படி ஆகிட்டார்னா, அவருக்குள்ளே இருந்த ஆவி அப்படி இழுத்துட்டு போயிடுச்சு. அவருக்குள்ளே இருந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? இழுத்துட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இவ்வளோ வருஷமாக இப்படி ஆண்டவரை சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ என்ன இந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்க இப்படி இந்த விக்கிரக கோயிலில் போய் இப்படி இருக்கிறாங்களே. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான காட்சிகளை நாம் காண முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி நிலைத்திருக்கிறாரோ அதே போல் இந்த பரிசுத்த ஜீவியத்தில் நிலைத்திருப்பதற்காக கொடுக்கப்படுவது தான் அபிஷேகம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, உங்களை அறியாமல் நீங்கள் கைதூக்கி ஆமீன் சொல்கிறீங்கன்னா அதுதான் அபிஷேகம். ஆலயத்துக்கு நீங்கள் வாஞ்சியோடு வர்றீங்களா, அபிஷேகம் உங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சாட்சியாக வைப்பார் அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத மக்களுடைய நாவினால சொல்ல வைப்பது அபிஷேகம். அல்லேலூயா. ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இந்த 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. யாரும் ஆட்சி செய்யட்டும், இந்த உலகத்தை யாரும் ஆட்சி செய்யட்டும், ஆனால் எந்த ராஜ்யம் வந்தாலும் ஆமீன் சபைக்குள்ளே வருகிறவுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். ஆமீன். உங்களுடைய அபிஷேகம் உங்களை பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஜெயமாக வைக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே பகுதியை நான் வாசித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷமான கர்த்தருடைய பிள்ளைகள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் காணியாட்சிய தோட்டத்தை விற்றுட்டாங்க. தோட்டத்தை விற்றுட்டு இவ்வளவு பெரிய தொகையை தசமபாகமாக கொடுக்குறதா, இது பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு தெரியாது. ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த காணிக்கையை பார்த்தீங்கன்னாக்க கொண்டு வர்றாங்க. அதை பேதுரு கேட்குறாரு. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னது? இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க இவங்க தான் நிறைய பொய் சொல்கிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு பேர் மாம்ச சிந்தை. இதுக்கு பேர் என்னது? மாம்ச சிந்தை. எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும்.
நான் போடுற காணிக்கையினால தான் சபையே வாழுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, இதை செய்வதற்கு என்ன பலப்படுத்தினீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆண்டவர், என்னையும் இப்படி ஒரு கொடுக்கிற மனுஷனாக வைத்திருக்கிறீரே. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க இப்படி கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று நினச்சி நம்ம கற்று சொல்லிக்க வேண்டும். நாம் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. இந்த இருதயம் மட்டும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்பெல்லாம் பேதுரு காலத்தில் அப்போ நடந்தது போல் ஆண்டவர் உடனே இப்போ சாக வைக்கிறது இல்லை, விட்டுருவார். பாவம் செஞ்சுட்டே நீங்கள் கம்யூனியன் எடுக்கலாம், நானும் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க என்னது, உங்களை நாங்கள் நம்மை நாமே சோதித்து நிதானித்து அறிவிக்கலாம். ஹலோயா. உங்களே நீங்கள் சரி பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமேன். இது எப்போ முடியும்னா, எப்போ விடிவு காலம் வரும்னா, அப்போ தெரியும் ஒரு சூழ்நிலை வரும். என்னையை நானே ஏமாற்றிட்டேன், என் குடும்பத்தை ஏமாற்றிட்டேன், மனைவியை ஏமாற்றிட்டேன், பிள்ளைகளை ஏமாற்றிட்டேன், சமுதாயத்தை ஏமாற்றிட்டேன். இப்போ நான் செஞ்ச பலன் இப்போ என் கண்ணில் நான் அனுபவிக்கிறேன். எப்படி அப்படின்னு உங்கள் வாயே சொல்ல வைப்பார். இப்போ நான் சொல்லக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் சபையில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், நீ பாவி இப்படி நீ எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிற இப்படி சொல்லாதீங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால், ஆண்டவர் பாவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வாங்கன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுகிறார். இது வந்துருச்சுன்னா உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய நினச்சாலும் ஒரு காரியத்தை செய்ய அது விட்டாது. அது பாஸ்டர் தடுக்கணுங்கிறது இல்லை, இந்த அபிஷேகம் உங்களை தடுத்து பொல்லாப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிடும். இங்கே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்க, அங்கே நீங்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் என்ன செஞ்சிருச்சு? இருதயத்தை நிரப்பிடுது. வசனத்தினால் நிரப்ப வேண்டியதான இந்த இருதயம் பொய்யினால் நிரம்பிடுச்சு. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொல்ல. பாஸ்டர்கிட்ட பொய் சொல்லலை. நீங்கள் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியமும் யார்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அதற்கு பின்னால் அவருடைய மனைவியும் வர்றாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் எனக்கு சொல்லுங்கள். அவள் ஆமாம் அப்படிங்கிறான். அதுக்கு மேலே ஒருபடி புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருதயம் இப்படி இந்த நாளில் பாவத்துக்கு துணை போகிறதான இருதயம் வேண்டாம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் 12வது வசனத்தில் ஆமேன், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் நல்லா பயன்படுத்தணும். சபைக்குள்ளே வரும்போது நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோ பெரிய நல்ல ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்கள் ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு போதிக்கிற ஊழியக்காரன் காசு ஆசை பிடிச்சவராக இருக்கக்கூடாது. என்னது? அவன் பண ஆசை பிடிச்சவராக இருக்காது, பின் ஆசை பிடிச்சவராக இருக்காது, உலக ஆசை பிடிச்சவராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணணும். இன்றைக்கும் நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் ஆண்டவரே முன்னால் நிற்கிறேன். ஆண்டவர் எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா, நான் குற்றமுள்ள ஊழியத்தை செய்யாதபடிக்கு நமக்கு முன்னால் பரிசுத்தமாய் நிற்பதற்கு என்னை பலப்படுத்துவேன்னு சொல்லி கேட்பேன். என்னையும் என் குடும்பத்தையும் இந்த ஜனங்களுக்கு இந்த சபைக்கு பிரயோஜனமாக வைங்கப்பா. அல்லேலூயா. நாங்கள் சந்ததியாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு வர்ற ஒருத்தர் கூட ஆண்டவரே பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு வர்ற ஒருத்தர் கூட யாரும் பார்த்து அற்பமாக பேசக்கூடாது. அப்படின்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஊழியக்காரரை பயன்படுத்து. அல்லேலூயா.
இங்கே பாருங்க, எல்லாரும் சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே பேச துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆமீன் கிரியை செய்யும்போது சகல ஜனங்களாலும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார். அந்த வசனத்தை வாசிக்குமா? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு பிறகு ஆமீன் அங்கே என்ன நடக்குதுன்னா 17வது வசனத்தில், அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, மனுஷ கதவை அடைப்பான், கர்த்தர் நமக்காக திறப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் கதவை அடைப்பான், கர்த்தர் நமக்காக திறப்பார். சொல்லுங்க, மனுஷன் கதவை அடைப்பான், கர்த்தர் எனக்காக திறப்பார். சொல்லுங்க, மனுஷன் கதவை அடைப்பான், அரசாங்கம் கதவை அடைக்கும், கர்த்தர் நமக்காக திறப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். விடுதலையாக்கப்பட்டவங்க எங்கே வர்றாங்க? சர்ச்சில் நம்ம கூடணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆகுது, ஆலயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகுது. அல்லேலூயா. பெண்கள் ஐக்கியத்துக்கு வர்றது, ஆண்கள் ஐக்கியத்துக்கு வர்றது, இதெல்லாம் மேன்மையானது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த ஆராதனையில் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் குடும்பத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகர் அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன்னிற்கவும் கண்டோம், திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனைத் தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். இப்படிப்பட்டதான ஆமென் காரியங்களெல்லாம் இனி ஒரு நாட்களில் சபையில் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதுங்கிறத ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம எல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். உடனே சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி. இப்போது இந்த வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அறிவிக்கணும்னா இந்த அறிவு யாருக்குள்ளே இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த வேதத்தை நீங்கள் படிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் காலையில் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? வீட்டில் படிக்கணுமா படிக்கக்கூடாதா? சுவத்தில் எழுதி வைக்க சொல்லியிருக்கிறாரா? கையில் எழுதி வைக்க சொல்லியிருக்கிறாரா? மனப்பாட வசனம் பண்ண சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோசுவாவுக்கு சொன்னாரா இல்லையா? இந்த வார்த்தையை நீ என்ன சொல்லணும்? உன்னுடைய வாயில், இந்த வாயில் அறிக்கை பண்ணணும். இந்த வாயில் வைத்து நீ இரவும் பகலும் ஞாபகமாக இந்த வார்த்தையை சொல்ல 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 உன்னுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவாய். வழிகளை, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னனே, இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி. நீங்கள் இருக்கிற இடம் முழுவதும் எருசலேம். சொல்லுங்கள், நான் இருக்கிற இடம் முழுவதும் எருசலேம். எந்த வீட்டுக்கு போனோம்னா ஆண்டுடைய வசனம் கிடைக்கும்னு சொல்லி வரணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த சபையை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி அதை எருசலேமா நினச்சி நல்லா சொல்லுங்கள், ஆமேன். வசனத்தால் நிரப்புவோம், வசனத்தால் நிரப்புவோம், வசனத்தால் நிரப்புவோம். அல்லேலூயா.
அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அபிஷேகம் உண்மையாகவே கர்த்தருடைய அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சபைக்கு கீழ்ப்படிவீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பாஸ்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுவதற்கும் மேலாக பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ சொல்கிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின, எல்லாரும் எழுந்திருப்போமா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படியாதவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், அந்நிய பாஷை கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கும்போது ஆமென், நீங்கள் இந்த பந்திக்கு ஆயத்தமாகும்படி நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா, எழுந்து நில்லுங்க, ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. ஓ ரமானா ஹாஷிய காத்தியாம் தரால ரீபார பலபா. உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம்.